கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல நம்மை காத்த தெய்வத்திற்கு நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மளை முடிச்சுன்னு நினைச்சிருப்பாங்க, முடிச்சு இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்மளை துரத்தி இருப்பாங்க, அல்லது ஆக்சிடென்ட்டை கொடுத்து இவன் எப்படியாவது இங்கிருந்து கொண்டு போய் எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிடுவாங்கன்னா, வசனம் சொல்லுது, உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையில் கீழே விடாது. ஹல்லேலூயா. நாம் அடைக்கிற குருவியை பார்க்கலாம் விசேஷத்துக்கு அல்லவா. நம் ஆண்டவர் அனுமதி இல்லாமல் உங்களையும் என்னையும் ஒருபோதும் எந்த ஒரு சத்து நம்மளை தொட முடியாது, நம்மை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. இரண்டாவது சிவன் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, நமக்காக அவர் ஹல்லேலூயா அவர் வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளைக்கு நாம் அவரை துதித்து பாட போகிறோம், நாமத்தை உயர்த்த போகிறோம். நமக்கு வேற ஒன்றும் தெரியாத நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி நம்ம ரட்சித்த தெய்வத்தை, நம்மை பாதுகாத்த தெய்வத்தை, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நம்ம ஜீவனை வைத்திருக்கிற நம்முடைய தேவாத தேவனை ஹல்லேலூயா நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதனைக்கு உரியவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாருங்க? ஆராதனைக்கு உரியவர். பெயர் புகழ் பேருக்கு சொந்தக்காரர். ஹல்லேலூயா. துதிக்கு சொந்தக்காரர், மகிமைக்கு சொந்தக்காரர், கனத்துக்கு சொந்தக்காரர். இதெல்லாம் யாருன்னா ஒரே ஒருத்தருக்கு அதெல்லாம் சொந்தம். அதுதான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம் தேவனாகி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்மளை துதித்து பாடுவோமா? ஆராதனை நாயகன் நீரே. சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை நாயகன் நீரே. சேர்ந்து பாடுவோமா? கரகத்துக்கு உற்சாகமாக சேர்ந்து பாருங்க, உற்சாகமா பாருங்க. ஆயிரம் பேர்களின் சிறந்தோம் என் ஆண்டவரே நீரே. ஆயிரம் பேர்களின் சிறந்தோம் என் ஆண்டவரே நீரே.
சேர்ந்திடவே ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தர் நீரே. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அவர் தரப்பது முடிவில்லா ராட்சியம். நிச்சயமாக நாம் அவரோடு இருக்க போகிறோம். அல்லேலூயா. இவர்களாக காலகாலம் நாம் அவரை தொழுது கொள்வோம். எவ்வளவு ஒரு சாக்கியம் பார்த்தீங்களா? இயேசுவை நாம் தொழுது கொள்வது நிமித்தமாக ஹல்லேலூயா. பாடலாம் நம்ம தெய்வத்தை. முடிவில்லா ராட்சியம் அருளை முடிவில்லா ராட்சியம் அருளை திரும்பவும் வருவேன் முடிவில்லா ராட்சியம் பருக திரும்பவும் வருவேன் ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன் ஆயத்தமாய் நான் சேர்ந்திடுவேன் அனுதினம் வணங்கிடுவேன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் அவர் 1000 பேர்களில் சிறந்தவர், அழகுள்ளவர். அல்லேலூயா. அவரே ஒரு விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லோரும் போற்றிடும் தெய்வம், ஒப்பற்ற தெய்வம் நம் வணங்குகிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவன் நமக்கு தரப்போகிறார். முடிவாச்சு நம்ம தரப்போகிற நித்தியமாக நாம் அவரோடும் இருக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் ஆயத்தமாக நாம் இருப்போமா? அனுதினமும் நாம் எதிர்நோக்கி நாம் காத்துக்கொண்டு இருப்போமா? ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரே ஒரு நிம்மதி என்னன்னா, ஜீசஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்? கூட்டி கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாக செய்வார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நம்பின நமக்கு, ஏன்னா நாம் அவரை காணவில்லை, ஆனால் நாம் என்ன பண்ண விசுவாசிக்கிறோம். என்ன பண்ணாமோ அவரை காணவில்லை, ஆனால் நாம் விசுவாசிக்கின்றோம். தேவன் அவர்தான் உண்மையுள்ள தெய்வம் என்று அவர் நமக்காக இறங்கி வந்து நம்மளை பாவங்காக நம் பாவ சிலுவை சுமந்திருந்தோம். விசுவாசிக்க போனாலே நீங்கள் நானும் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமாங்க, நிச்சயமா நான் பாக்கியவான். ஏன்னா நாம் அவரை கண்ணில் ஆனாலும் விசுவாசிக்கிறோம். பார்த்தீங்களா? தோமா சொல்றாரு இல்லையா? தோமா கேட்கிறாரு, ஆண்டவர் அவனை தொட்டு பார்த்தா தான் நான் விசுவாசம். ஆனால் அவர் சொல்ற ஆண்டவர், தோமாவே நீ என்னை காண்டாய், அதனால் நீ ஆனால் என்னை காணாதிருக்கிற அவர்களே பாக்கியவான்கள். என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று சொன்னார் அல்லவா? நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. நம் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவர். மலைகள் விலகி போனாலும் என்னாலும் சரி, நம் ஆண்டவருடைய விலகி போனாலும் கிருபை மாறவே மாறாது. ஏன்னா அவர் பெயரு கிருபையுள்ள தெய்வம். அல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வம். நீங்கள் நான் மாறாதிருக்கிற தெய்வம் கிருபையுள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், ஒப்பற்ற தெய்வம், மாசற்ற குற்றமல்லாத ஒரே ஒரு தெய்வம், நம்மை விடுவிக்கிற தெய்வம் அவர். அல்லேலூயா. நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் அவர். ஏனால் அவரால் நமக்கு சிநேகிதர். நம் ஆண்டவர் யாரும் நமக்கு சிநேகிதர், ஃப்ரெண்ட். இஸ் எ குட் ஃப்ரெண்ட்.
ஹல்லேலூயா. பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்று பாடுவோமா? மலைகள் விலகினாலும், சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி
மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கிருபை நம்ம விட்டு ஒருபோதும் விலகாது. நம்ம விட்டு விலகாத ஆண்டவர் அவர். நம்ம ஒருபோதும் கைவிடாத தெய்வம் அவர். அதில் பாருங்க, ஆகார ஆபரகாம் கைவிட்டார், துரத்து விட்டார். ஓடிப்போ 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 துரத்து விட்டார். ஒரு தண்ணி கொடுத்து, தண்ணி மாத்திரம் தண்ணி கொடுத்து ஒரு துருத்து தண்ணி. அது என்னத்தை என்ன அது தண்ணி எம்மாத்திரம் அது எப்படி பத்துன்னு கொஞ்சம் கூட அவர் என்ன பண்ண நினைச்சு பார்க்கல, துரத்து விடுறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆகாரின் இஸ்மவேலின் கண்ணீரை கண்ட தெய்வம் ஆண்டவருக்கு அவர் யாராக இருந்தாலும் சரி, கைவிடப்பட்டு இருக்கையா, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை எல்லாரும் சபிக்கிறாங்களா, வீட்டில் உன்னை எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களா, உன்னோடு ஆண்டவர் இருக்காம நீ நினைச்சுக்கொள்ள. ஏண்டான தள்ளப்பட்டவர்கள் சேர்த்துக் கொள்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உலகம் உன்னை வெறுக்கின்றதா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒருபோதும் கலங்காதே. ஹல்லேலூயா. உன் வீட்டில் உன்னை ஒதுக்குறாங்களா, திட்டுறாங்களா, எதுக்கு லாக்கில்னு சொல்றாங்களா, ஒருபோதும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அன்றைக்கு ஆகாரின் கண்ணீரை வனாந்தரத்தை அவர் சந்தித்தார். வனாந்தரத்தில் சந்தித்தார். ஆகாரே ஆகாரே. ஹல்லேலூயா. பாருங்க, திக்கட்டவர்களுக்கு தெய்வமே துணை, தேவனே துணை. அவர் திக்கட்டவர்களின் தகப்பன் விதவைகளை விசுவாரிக்கிறவர், அநாதைகளை விசுவாரிக்கிறவர். ஹல்லேலூயா. பசியுள்ள ஆகாரத்தை கொடுக்கிறவர். ஜீசஸ் எவ்வளவு ஒரு உண்மையான தெய்வம் பார்த்தீங்களா? யாரா இருந்தாலும் சரி, உன்னை ஒடுக்குகிறார்களா, உன்னை அவமானப்படுத்துகிறார்களா, உன்னை நிந்திக்கிறார்களா, கவலைப்படாத. பரலோகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏற்ற வேலையை ஒரு முன்னை உயர்த்துவதற்கு, ஏற்ற வேலையிலே உன்னை உயர்த்துவார். நம்ம அட்டங்கி இருக்கிற அது என்ன பண்ணணும், நம்ம அது வரைக்கும் அவருடைய பரத்தை கருத்துள்ள அட்டங்கி இருக்க வேண்டும். நீ பக்கம்தான் அட்டங்கி இருக்க. ஒருபோதுமே கைவிட மாட்டான். அவரை நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். என்ன வியாதி இருந்தாலும் சரி, வியாதியோடு இருக்கின்றாயா, வருஷக்கணக்கில் வியாதியா, ஒரு முடிவு உண்டு. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. உன் ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. நிச்சயம் கொடுப்பார். அவரை கைவிடுற தெய்வம் அல்ல. அவர் கைவிட தெய்வம் அல்ல. அவர் ஒரு வருடம் அவர் கைவிட மாட்டார். ஏனென்றால் கைவிட அவருக்கு தெரியாத ஒன்று. அவர் சேர்த்து வைக்கிற தெய்வம், அனைத்து கொடுக்கிற தெய்வம், ஆதரவு கொடுக்கிற தெய்வம். யார் கைவிட்டாலும் சரி, யார் ஒதுக்கினாலும் சரி, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார். விசுவாசமாயிரு. அது வரைக்கும் கொஞ்சம் விசுவாசம் உறுதியாக இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, விசுவாசத்தோடு நாம் இருப்போமானால் நிச்சயம் நாம் நினைத்ததை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அது சோதிக்கப்படுகிற காலம். அது சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த புண்ணாக விளங்கும். ஹல்லேலூயா. சோதிக்கப்பட்ட சுத்த புண்ணாக அவர் வெளியே கொண்டு வருவார். ஒரே ஒரு மூலை அடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாயா, அடைப்பட்ட மூலை வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வருவார். நட்சத்திரத்தை போல சொலிக்க வைப்பார். சொலிக்க வைப்பார். சூரியனை போல பிரகாசிக்க செய்வார். ஒரு போதும் கர்த்தருக்குள்ள இருந்தவர் வெட்கப்பட்டு போனதில்லை, தலை குனிந்து போனதில்லை. ஹல்லேலூயா. அவர் வியாதியை சுகமளிக்கிறவர், உன் தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. வெகு நாட்களாக வியாதியோ, வெகு நாட்களாக வியாதியோட அவஸ்தைப்பட்டு இருக்கிறாயா, நிச்சயம் உன்னை விடுவிப்பார். நிச்சயம் விடுவிப்பார். நிச்சயம் விடுவிப்பார். அவரது கரம் உன்னை தொடும்.
உன்னை தொடும். அதற்காக காத்து கொண்டிரு விசுவாசத்தோடு. நீ விசுவாசத்தை மேலே காண்பாய் நானும் சொன்னாங்களா? விசுவாசத்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு நாம் இருப்போம். இந்த ஆண்டிலே நம் எல்லோருடைய கண்ணீருக்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயம் பதில் உண்டு. என் கண்ணீருக்கு பதில் உண்டு, உங்களுக்கும் பதில் உண்டு. ஏனென்றால் இத்தனை காலம் நாம் விட்ட கண்ணீரெல்லாம் எங்களுடைய அவ்வளவு துருத்தில் அல்லவா இருக்கிறது. துருத்தில் இருக்கிறது. நீ நான் விட்ட கண்ணீர் துருத்தில் இருக்கிறது. நம் கண்ணீருக்கு நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். இந்த ஆண்டிலே அவர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். வெகு நாட்களாக உள்ள வியாதி, ஊமை, பலவீனங்கள் எல்லாம் விடுதலை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் உண்மை உள்ளவர். அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, அவருக்கு கெட்டதை செய்ய தெரியாது. ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதாகவே சுட்டித்திருந்த அந்த உலகத்தில் எப்படி இருந்தாங்க? நன்மை செய்ய சுட்டித்திருந்தா. நாம் நம்மளை போல இல்லை. நாம் தீமை செய்ய சுட்டித் தெரிகின்றோம். யாரை கெடுக்கலாம், யாரை எங்கிருந்து துரத்தலாம், யாரை நிர்மூலமாக்கலாம், யாருக்கு சூனியம் வைக்கலாம், யாருக்கு மந்திரம் வைக்கலாம், யாருக்கு ஏவல் விடலாம். இப்படிதான் மனுஷங்க நினைக்கிறாங்க. அக்கம் பக்கம் முழுவர் நினைக்கிறாங்க, நீ கிறிஸ்து ஆராதிக்கிறையா, நாங்கள் தேவையில்லை ஆராதிக்கிறோம், அதனால் நாம் இங்கிருந்து உங்களை நாம் கிளப்புவோம், உங்களை நிர்மூலமாக்காம என்ன செய்றாங்க? சேவையில் வைக்கிறாங்க, மந்திரம் வைக்கிறாங்க, சூனியம் வைக்கிறாங்க, ஏவல் வைக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்திலே கிரி செய்கிற சூனியத்தை காண்பின் ஆண்டவர் பெரியவர். இங்கே கிரி செய்கிற மந்திரத்தை ஆண்டவர் பெரியவர். இங்கே கிரி செய்கிற ஏவலை காண்பின் ஆண்டவர் பெரியவர். அவருக்கு முன்பதாக எல்லாம் நொறுங்கி போகும். கவலைப்படாத. விரோதமான சூனியம் வச்சாங்களா, மந்திரம் வச்சிருக்காங்களா, ஏவல் விட்டுருக்காங்களா, கவலைப்படாத. நீ முழங்கப்பட தூதி எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். அவன் அக்னி இறங்கும் பொழுது எல்லாம் தவிடுபடியாகிவிடும். வைத்தவனுக்கே அது திரும்பும். அவனை சின்ன பின்னமாக்க, அவனை சாகடித்து போடுவார். வைத்தவனுக்கு திரும்ப ஆண்டவனை கூடும். அதை வைத்தவனுக்கு திரும்பி அங்க போது நிர்மூலமாக்கும். ஏனென்றால் நம் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். உலகத்தை உண்டாக்கினவர், மனிதனை உண்டாக்கினவர், அந்த சுவாசனை உருவாக்கினவர். அவர் என்பதாக எந்த சூனியமும் பலிக்காது, எந்த மாந்திரிகமும் பலிக்காது, எந்த ஏவலும் பலிக்காது, எந்த செய்வனியும் பலிக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா நம் ஆண்டவர் பெரியவருங்க. ஹல்லேலூயா. நம் கண்ணீருக்கு அவர் பதிலை கொடுப்பார். ஆகாரின் கண்ணீருக்கு பதிலை கொடுத்தார் அல்லவா? அன்னாரின் கண்ணீருக்கு பதிலை கொடுத்தார் அல்லவா? ஹல்லேலூயா. சாராளின் கண்ணீருக்கு பதிலை கொடுத்தார் அல்லவா? எல்லாரும் அவர் தேற்றினார் அல்லவா? அவர் தேற்றுகிற தெய்வம் அவர். தேற்றுகிற தெய்வம் அவர். இன்றைய தினத்தில் உனக்கும் எனக்கும் நம் கண்ணீரின் சுகத்துக்கு பதிலை கொடுப்பார். வியாதிகளை நீக்குவார், ஒருமைகளை நீக்குவார், நோய்களை நீக்குவார், பலவீனங்களை நீக்குவார். கட்டிகள் மறையட்டும். உண்மையானவன் பேசட்டும், கேட்க முடியாதவன் கேட்கட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த நாளில். இந்த பாடனம் பாடும்போது கர்த்தர் வல்லமை நம்மளை தொடும். நம் கண்ணீருக்கு பதிலை கொடுப்போம். பாடுவோமா? நம் கண்ணீருக்கு பதில் தந்தீர் இயேசுவா.
என் தெய்வம் அன்னாரின் கண்ணீரை கண்ட என் தெய்வம் அவளின் மனக்குறையை கேட்ட என் தெய்வம் எந்தனின் ஜெபத்தை கேளுமே எந்தனின் கண்ணீருக்கு பதிலை தாருமே எந்தனின் ஜெபத்தை கேளுமே எந்தனின் கண்ணீருக்கு பதிலை தாருமே பதிலை தாருமே என் தேவனே என் தேவனே நீ மனமிறங்கினார் அது போதுமே என் தேவனே என் தேவனே நீ மனமிறங்கினார் அது போதுமே நீ மனமிறங்கினார் அது போதுமே உன் சபம் கேட்கப்பட்டது உன் சபம் கண்ணீருக்கு பதில் கிடைத்தது ஹalleluya நீ பெற்ற விசுவாசமாய் கண்ணீருக்கு பதில் தந்தீரே என் ஜெபத்திற்கு நீ ஜெயம் தந்தீரே கண்ணீருக்கு பதில் தந்தீரே என் ஜெபத்திற்கு நீ ஜெயம் தந்தீரே என் தேவனே என் தேவனே நீ மனமிறங்கினீர் அது போதுமே என் தேவனே என் தேவனே நீ மனமிறங்கினீர் அது போதுமே நீ மனமிறங்கினீர் அது போதுமே நீ மனமிறங்கினீர் அது போதுமே நீ மனமிறங்கினீர் அது நீர் மனமிறங்கினீ அது போதுமே நீர் மனமிறங்கினீ அது போதுமே ஆமென் கர்த்தர் நிச்சயம் இன்றைய ஆண்டிலே உங்கள் கண்ணீரையும் என்னுடைய கண்ணீரும் அவரை துடைத்து ஜெயத்தை கொடுப்பார் உன் கண்ணீருக்கு நம் கண்ணீருக்கு அவர் பதிலை கொடுப்பார் ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார் என்னால் அவரோடு ஒவ்வொரு மணித்துளி வீணாக போகாது ஹல்லேலூயா நம் ஏசாப்போ நம்ம சொல்லி ஒவ்வொரு மணித்துளி வீணாக போகாது எல்லாம் கணக்கில் வைக்கப்பட்டு இருக்கிறது நிச்சயம் அப்படின்னா அவர் விடுவிக்கிற தெய்வம் எகிப்திலே விடுவித்தார் அல்லவா நம்முடைய ஜனத்தை நம்முடைய பிதாக்களை அவர் விடுவித்தார் அல்லவா அவர் விடுவிக்கிற தெய்வம் அவர் விடுவித்தார் அல்லவா அக்னிஜுவாலிலிருந்து அவர் தானியேலை விடுவித்தார் அல்லவா சிங்கக்கவியிலிருந்து உங்கள் மேல் அவர் விடுவிப்பார் நிச்சயம் விடுவிப்பார் விசுவாசத்தோடு காத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமென்